விஞ்ஞானிகளை வியக்க வைத்த அகழாய்வு. அடுத்த கீழடி உருவாக போகுதா? 7500 வருஷமா மனுஷங்க ஒரே இடத்துல வாழ்ந்திருக்காங்களா? தமிழ்நாட்டோட வரலாறு திரும்ப போகுதா? இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தர்க்கத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, வாங்க இதை குறித்த முழுமையான தகவலை பார்க்கலாம். சமீபத்துல தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த காரிசாத்தான் மலையானது வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் ஒரு அகழாய்வானது மேற்கொள்றாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட அடித்தளம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1930ல கரிவல மந்தனூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கரிவல மந்தனூர் பகுதியில ஆங்கிலேயர்கள் ரோமானியர்கள் பயன்படுத்திய தங்க நாணயத்தை ஒரு 6 நாணயத்தை கண்டெடுக்கிறாங்க. அன்னையில இருந்தே முக்கியத்துவம், வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது இந்த காரிசாத்தான் மலையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும். அப்படி இருக்கும் பொழுது 2025ல நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அதுல 7 இடங்கள்ல தொழில் அகழாய்வு நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு வரலாற்றுத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இந்த காரிசாத்தான் மலைக்கு வடக்குப்புறமும் தெற்குப்புறமும் நடக்க இருக்கிற அந்த அகழாய்வு பதிவு பண்ணியிருக்காங்க. சோ அப்படி தொடங்கப்பட்ட அகழாய்வானது சமீபத்துல 2026ஆம் ஆண்டுல மறுபடியும் முன்னெடுத்து இதை அடுத்த கட்டமா கொண்டு போறாங்க. சோ அந்த அகழாய்வினுடைய முதல் மாதத்தில் நடத்தப்பட்ட அந்த அகழாய்வு வரக்கூடிய அந்த ஒரு தகவலானது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் நமக்கு அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்ல, இது சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி, இதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தளமா இது மாறப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு தொழில் ஆய்வறிக்கைகள் அந்த பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, ஏதோ ஒரு பானை கிடைச்சிருச்சு, ஏதோ ஒரு பொருள் கிடைச்சிருக்கனால இது வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியா மாறிடுமா? ஒரு பானையை வச்சு இது எப்படி பழைய காலத்துல பயன்படுத்திருக்காங்க நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, அதுக்கும் சரியான முறைகள் இருக்கு இல்லையா? நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பேசுறோம், வைரல் ஆச்சுங்கிறதுனால அது உண்மை நம்ம நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு வரக்கூடாது. சரிங்க, இந்த பானையை என்னென்ன முறைகள் எல்லாம் வச்சு இது பழைய காலத்துல கண்டுபிடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோட காலத்தை பார்ப்பாங்க. அந்த காலத்தை கணக்கிடுறதுக்காக தான் கார்பன் டேட்டிங் அப்படின்ற ஒரு அறிவியல் செயல்முறையை செய்யறாங்க. சோ அந்த கார்பன் டேட்டிங் செயல்முறைக்கு இப்ப நம்ம அந்த பொருட்களை அனுப்பியிருக்காங்க. அது வந்த பிறகுதான் இது அறிவியல் பூர்வமா உண்மையிலேயே இது பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். சரி, இப்ப எப்படிங்க தொழில் ஆய்வாளர்களை பார்த்தோன்னையும் இது பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தாத்தா நம்மளுடைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல மாட்டி இருப்பாங்க. நம்ம தாத்தா சின்ன வயசுல எடுத்த போட்டோவை மாட்டி வச்சிருப்பாங்க. பார்த்தோன்னே நமக்கு தெரியும் நம்ம தாத்தா பழைய காலத்துல இருந்த அந்த போட்டோ இப்ப உள்ள போட்டோ கிடையாது, அது பழைய போட்டோ அப்படின்னு நம்ம ஒரு இது வரும் பாத்தீங்களா? அந்த ஒரு நம்மளா அதை கணிக்கக்கூடிய ஒரு முறையை சொல்லித்தர்றதா இந்த தொல்லியல் படிப்பு. சோ அதை அவங்க படிச்சதுனால அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும். சரிங்க, இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இது பழைய காலத்துல உள்ளதா இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரி, அப்படி காரிசாத்தான்ல என்னென்ன பொருட்களோ அந்த காரிசாத்தான் மலைக்கு வடக்க போகவும் இந்த தெற்கு போகவும் நடக்கப்பட்ட இந்த அகழாய்வு நடந்திருக்கு. தற்போது மல்டிப்பட்டி கிராமமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடத்தப்பட்ட அகழாய்வுல முதல் கட்டமா எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் செங்கல் படிக்கிணறு. இந்த செங்கல் படிக்கிணறு வேற எங்கேயுமே கிடைச்சது இல்லையா? இங்க மட்டும்தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மட்டும்தான் கண்டிப்பா கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த செங்கல் படிக்கிணறு தமிழ்நாட்டிலே முதன்முறையாக இந்த காரிசாத்தான் மலைக்கு வடக்கு புறம் நடத்தப்பட்ட அகழாய்வுல கிடைச்சிருக்குங்க. அப்படி இந்த செங்கல் படிக்கிணறுல ஒவ்வொரு செங்கலும் பாத்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் 7 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த செங்கலை எப்படி அந்த செங்கல் படிக்கிணறு 22,500 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பூம்புகார்ல ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க, கீழடியில ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. இந்த எல்லா ஆய்வுகளையும் இந்த செங்கலானது இந்த சைஸ்ல தான் இருந்திருக்கு. சோ அதே சைஸ இந்த காரிசாத்தான் மலைக்கு வடக்கு புறம் உள்ள இந்த அகழாய்வுகளையும் கண்டறிஞ்சிருக்கிறதுனால இதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பயன்படுத்தின இந்த செங்கல் படிக்கிணறு அப்படிங்கிறது நம்ம தொல்லியல் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. இருந்தாலும் அந்த செங்கல் எடுத்து நம்ம கார்பன் டேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ அதனுடைய முழுமையான விவரங்கள் வந்த பிறகு எத்தனை வருஷமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது மட்டும் தான் கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லங்க, நிறைய பொருள் கிடைச்சிருக்குங்க. சரி, ஒரு பானையோ ஒரு பொருளை மட்டும் வச்சு இது பல ஆண்டு நாகரிகம் இங்க இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு பொருள் கிடைச்சதுன்னா எப்படியோ தப்பி தவிர ஒரு பொருள் வந்திருக்கலாம். ஆனா வரலாற்றாளர்கள் என்ன சொல்றாங்க, ஒண்ணுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கிட்டத்தட்ட இப்ப நம்ம அகழாய்வுல 83 பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம காரிசாத்தான் மலையினுடைய இந்த வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலும் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுல 82 வகையான பொருள் கிடைச்சிருக்கு. இந்த செங்கல் படிக்கிணறு மட்டும் இல்லாம நிறைய இரும்பினுடைய எச்சங்கள் கிடைச்சிருக்கு, இரும்பு கழிவுகள் கிடைச்சிருக்கு. இரும்பு கழிவுகள் கிடைச்சிருக்குன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இரும்பு தொழிற்சாலைகள் இருந்திருக்கலாம். அந்த கிணறு பெரிய கிணறா இருக்கு, குடியிருப்புகள் மட்டும் இருப்பதற்கு இவ்வளவு பெரிய கிணறு தேவைப்படாது. இப்ப இவ்வளவு பெரிய கிணறு யூஸ் பண்றாங்கன்னா சோ தொழிற்சாலைகள் இங்க இருந்திருக்கலாம், மிகப்பெரிய வர்த்தகம் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அதோட மட்டும் இல்லாம சூது பவளம் கிடைச்சிருக்கு. இந்த சூது பவளம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வேற அது இது என்ன எதை பறைசாற்றுறதுன்னா பண்டைய தமிழர் நம்முடைய நாகரிகத்தை பறைசாற்ற கூடிய தேசம் கடந்து வணிகம் செஞ்சிருக்கான். தேசம் கடந்து வணிகம் செஞ்சதுனால இந்த சூது பவளங்கள்லாம் அங்க இருந்து கொண்டு வரப்பட்டது. சோ இங்க வந்து மிகப்பெரிய வணிகம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து 52 ஏக்கர் பரப்பளவுல வந்து இங்க வந்து ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் தற்போது நடத்தப்பட்ட தொழில் ஆய்வின்படி சொல்றாங்க. இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்து நுண்கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தக்கூடிய, அதாவது விலங்குகளை வேட்டையாடி அதை வந்து அறுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்த கத்தி போன்ற ஒரு கூர்மையான கல் ஆயுதம், கல் ஆயுதம் வந்து எக்கச்சக்க ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு. சோ அதை வச்சுதான் அவங்க வந்து அறுத்து இதெல்லாம் பார்ப்பாங்க. அதை வந்து கிடைச்சிருக்கு. சோ அதனால நுண்கற்காலத்துல வாழ்ந்த மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க. இரும்பு எச்சத்தை வச்சு இரும்பு காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சோழர்களால செம்பு நாணயம் வந்து இங்க கிடைச்சிருக்கு, கண்ணாடி வளையல் கிடைச்சிருக்கு, சங்கு வளையல் கிடைச்சிருக்கு, கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளா சொல்லிக்கிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட 82 பொருட்கள் கிடைச்சிருக்கு. சரி, இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு கார்பன் டேட்டிங் வந்த பிறகு உறுதியான முறையை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சரி, அப்படி இந்த பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு என்னங்க லாபம் இருக்க போதே? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வந்து சோழர் கால நாணயங்களை பயன்படுத்திருக்கோம். நம்ம வந்து பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட இப்போ நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையின்படி கற்காலம் தொடங்கி இரும்பு காலம் கிட்டத்தட்ட 7000 வருஷமா தொடர்ச்சியா இங்க வந்து ஒரு சமூகம் பண்டைய நாகரிகம் வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்களே. இதனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து வாளோட மூத்தோடி எங்களுடைய தமிழ் சமூகம் சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். சார், நிறைய பேரு இதுக்கான ஆதாரங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஆதாரம்? நீங்க அந்த காலத்துல வந்து இந்த காலம் சொல்றீங்க, நீங்க வந்து பல ஆண்டு காலமா வாழ்றீங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கறாங்க. அந்த ஆதாரத்தை தான் நம்ம கீழடியில நிரூபிச்சோம். எங்களுடைய நாகரிகம் தொன்மையானது, தமிழ் நாகரிகம் தொன்று தொட்டு அந்த காலம் கற்காலம் தொட்டு நாங்க வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்ற விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. சோ அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வந்து இந்த ஆய்வு வந்து இருக்கு. சோ இதோட ஆய்வு இன்னும் முடியல. கார்பன் டேட்டிங் வந்த பிறகு இது மிகப்பெரிய வரலாற்று ஆய்வான இடமா மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. சோ அதுக்காக நம்மளும் வெயிட் பண்ணுவோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தமிழ் குறியீடுகள், அந்த குறியீடு வந்து என்ன எழுத்துனே கண்டுபிடிக்க முடியல, அதை தமிழின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு குறியீடு வந்து ஹராப்பா மகன் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து கிடைச்சிருக்கு. சோ அதே சிந்து சமவெளி நாகரிகத்தில் எடுக்கப்பட்ட அந்த குறியீடானது நம்ம அந்த காலிசாத்தார் மலைக்கு வடக்கு புறம் தெற்கு புறம் நடத்தப்பட்ட ஆய்வுகளையும் கிடைச்சிருக்கு. சோ அதனுடைய ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லை, மாற்றம் இல்ல. சோ நம்ம தொடர்ச்சியா காத்திருப்போம். நமக்கான ஒரு வரலாற்று ஆய்வு, நம்மளோட தமிழ்நாட்டின் வரலாற்றை மீட்டமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னம் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ வெயிட் பண்ணி இதை பார்ப்போம். நிச்சயமாக வரலாற்றை போட்டுவோம். வரலாற்றை சரியான முறையில், தர்க்கமான முறையில் உங்களிடம் கொண்டு சேர்ப்போம். இது உங்கள் தர்க்கம். இணைந்து